பயங்கரமான ஃபாரஸ்ட், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் சத்தியமா இப்படி ஒரு ஃபாரஸ்ட்ல வந்ததே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்ல போறதுக்கு மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணிருக்கு. அதரப்பள்ளி, மசனகுடி, பந்திப்பூர் எல்லா பக்கம் சுத்தி எங்கேயுமே இப்படி ஒரு ஃபாரஸ்ட், அது யானரத்தி இத்தனை இடத்த நாங்க பார்த்ததே கிடையாது. அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணி ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மா இந்த வழியா வந்தே ஆகணும் ப்ரோஸ். நீங்க ப்ரோஸ் இப்போ என்னன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து இதே வழியாவே இறங்கிடலாம் ப்ரோஸ், நம்ம வந்த வழியாவே. ஏன்னா ஆக்சுவலாக டைம் 10:30 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மணி 4 மணிக்கு வண்டி எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரோஸ் நம்ம ஊட்டு வழியே வந்திருக்க முடியும். ஏன்னா இங்கேருந்து அவிலாஞ்சிக்கே வந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே வருமாமா. குறைஞ்சது ஒரு 25-30 கிலோமீட்டர் வருங்கிறாங்க. அங்கேருந்து ஊட்டிக்கு ஒரு 12 கிலோமீட்டர்னு போட்டாலுமே உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே 45-50 கிலோமீட்டர் ஆயிரும் ப்ரோஸ். மறுபடியும் ஊட்டிலேருந்து நம்ம வந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிரும். அப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் ப்ரோஸ். அதனால் நம்ம ரிட்டன் இதே வழியில் இறங்கிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில் போகிறதுக்கு மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. மஞ்சூர்லேருந்து காரமடை வழியாக கீழே இறங்கலாம். அதுக்கு விடுவாங்களான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த ரூட் நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. போகலாமுங்கக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் ப்ரோஸ் என்னன்னு சொல்லிட்டு. செக் போஸ்ட்டில் கேட்போம், விட்டாங்கன்னா நம்மளோட லக்கு அந்த வழியாக போகலாம் ப்ரோஸ். மேலே நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் காரமடை வழியாக போகலாம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி வந்துட்டு இருக்கோம் ப்ரோஸ். கீழே இறங்கியாச்சு. கீழ்குந்தா வந்து அங்கிருந்து அப்படியே இப்பதான் போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு அதான் பின்னாடியா பாருங்க, ஃபுல்லா மழை மட்டும்தான் ப்ரோஸ். மலையின் அழகுகள் மட்டும்தான். கன் மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாவே மழை தான். டோட்டலா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை மட்டும்தான் தெரியுது. 43 ஹேர்பின் பெண்டு. நம்ம இங்கேதான் பெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவருங்க கொம்ப சும்மா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கேன் பூராத்தையுமே. ஃபுல்லாவே இவருங்க யானை வெத்தி தான் அடிச்சு உடச்சிருக்கான். பையன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். டொடக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. சடக்குன்னு ஒரு சவுண்ட் எங்காவது கேட்ட மாதிரி இருந்தது. காடா இருக்குங்காட்டி உள்ள எங்க நிக்குது என்ன ஏதோ ஒண்ணுமே தெரியும். பகல்லையே இவ்வளவு அட்வென்ச்சரா இருக்குது. சத்தியமா அந்த பிளேஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு மசனகுடி ஊறப்ப கூட இவ்வளவு ஒரு ஹைப், இப்படி ஒரு ஃபீல் கொடுக்கல. இத்தனை யானை ரத்தி நான் இது வரைக்கும் எந்த சுத்தி இருக்கோம். நம்ம யானை ரத்தி நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபுல்லா ரோடு ஃபுல்லா யானை ரத்தியே தான் இருக்கு. இங்க பாருங்க, எல்லா பக்கம் யானை ரத்தி மட்டும்தான் இருக்கு. அங்கங்க அங்கங்க ஒவ்வொரு பெட்டரையும் போட்டு வச்சிருக்கான் பையன். ப்ரோஸ், இது பயங்கரமான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நான் சத்தியமாக இப்படி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நேராக தான் போயிடலான்னு பார்த்தோம். சரி, இந்த ஃபாரஸ்ட் வந்து அடிக்கடி மச்சான் சொல்லிகிட்டே இருந்த இந்த ஃபாரஸ்ட் பயங்கரமாக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும், ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட லக்கு இன்றைக்கி அலோவ் பண்ணங்காட்டி வந்ததுக்கு உண்மையிலேயே இந்த டே ஃபுல்ஃபில் தான் ப்ரோஸ். பயங்கரமான ஒர்த்து இந்த ரைடு. அழகா பாருங்க, பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக இது வந்து நம்ம மஞ்சூர்லேருந்து காரமடை போகிற ரூட்டு ப்ரோஸ். பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் இது வரைக்கும் சத்தியமாக இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்ததே இல்லாத மாதிரி இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லை. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வர கிடையாது எங்களுக்கு. ஆப்போசிட்டில் நாங்கள் மட்டும் தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். யானை ரத்தி வந்து ஒவ்வொரு பெண்டுக்கும் கிடக்குது ப்ரோஸ். ரோட்டில் பெண்டில் எல்லா பக்கம் யானை ரத்தி தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நைட் அலோவ் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. 2 செக் போஸ்ட் இருக்காமா, இப்போ வரைக்கும் செக் போஸ்ட் எதுவுமே வரல. மொத்தம் 43 ஹேர்பின் பெண்டு போஸ். 43 ஹேர்பின் பென்ஸும் நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 35 கிட்ட வந்திருப்போம். பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக தக்க ஃபாரஸ்ட். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணலாம். அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணி ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த வழியாக வந்தே ஆகணும் ப்ரோஸ். நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே இருங்க. அதரப்பள்ளி, மசனகுடி, பந்திப்பூர் எல்லா பக்கம் சுற்றி எங்கேயுமே இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு, அது யானை ரத்தி இத்தனை இடத்த நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒவ்வொரு பெண்டுக்கும் கிடக்குது அத்தனை எண்ணம்.
நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க இந்த வழியாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, அட்டகாசமாக இருக்குது. ப்ரோஸ் இங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பைப் வருது. ஒரு பவர் ஸ்டேஷன் யூனிட்டே ஒன்று உள்ளே இருக்குது ப்ரோஸ். டேமோட பார்க்குறக்கே அடிச்சு நுறுக்குது. தண்ணி கலர் தான் ரொம்ப மட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு டேமில். பட் ஆனால் ஒரு குட்டி டேம் மாதிரி ப்ரோஸ். தண்ணி கீழே ஜம்முன்னு பிச்சுட்டு போயிட்டுருக்கு, பார்க்குறக்கே நல்லாயிருக்கு ப்ரோஸ். நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் கீழேயே இறங்கியாச்சு ப்ரோஸ். 2 செக் போஸ்ட் இருக்காமா, 2 பக்கமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுறாங்க. கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா நீங்கள் அதாவது காரமடையிலேருந்து மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் செக் போஸ்ட்லேயே அவங்க நிறுத்தி செக் பண்ணுவாங்க. நீங்கள் மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற செக் போஸ்ட்லேயும் நிறுத்தி உங்களோட லைசன்ஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணி தான் ப்ரோஸ் மேலே ரிட்டன் கீழே விட்ருவாங்க ப்ரோஸ். நம்ம 2 செக் போஸ்ட்டுமே தாண்டி கீழே வந்துட்டோம். கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழை லைட்டாக தூறுறதுக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு டிராஃபிக் இல்லை, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோஸ். நம்ம ரிட்டன் கண்டிப்பாக இதே வழியாக வருவோம், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம எலிஃபென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கல ப்ரோஸ். அதோட ஸ்மெல் அடிச்சது, யானை ரத்தி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த வழியாக வந்து பாருங்கள். பட் ஆனால் சேஃப்டியாக வாங்க, ஏன்னா அட்வென்ச்சரோட நம்ம சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் கண்டென்ட்டாக உங்களை சந்திக்கிறேன். இது மோட்டோ ப்ரோஸ் 07. டாட்டா, பை பாய்.